ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன எல்லாம் சண்டே எபிசோட் பார்த்தீங்களா? எனக்கு என்னவோ சண்டே எபிசோட் வந்து வைல்ட் கார்டுக்கு தான் ரொம்ப அப்படியே ஹைப் கொடுத்து காமிச்ச மாதிரி இருந்தது. நான் 3 ப்ரொமோஸும் போட்டிருக்கேன். அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் பேசியிருக்கேன். ஆக்சுவலி 4 ப்ரொமோ வந்தது வைல்ட் கார்டு பற்றி. நான் 4 ப்ரொமோஸுமே பேசியிருக்கேன். ஸோ அதுலேயும் அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ப்ரொமோ 1 to 1 போட்டிருப்பேன். 3 வந்து 3 ஒரு பார்ட் போட்டிருப்பேன். 4ம் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 5 வந்து பிரவீனோட அந்த கேப்டன்சி பற்றி பேசியிருப்பேன். ஸோ பிரவீன் கேப்டன்சியில் நடந்தது. திவாகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார். ஆக்சுவலாக வந்து கரெக்டாக பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் கூட எடுத்து வச்சுருப்பார். எபிசோடில் வராதுலாம் அந்த முறைச்ச விஷயங்கள் வந்து அது வந்து வியானா சொல்லியேன்னு வந்து விஜேஸ் கேட்கும்போது அப்புறம் வியானா எழுந்து சொல்லுவாங்க, ஆமாம் சார் அவர் பார்க்குற பார்வையாக அப்படி தான் இருந்தது, ஒரு மாதிரி கில் பண்ணுற மாதிரி. நான் கொஞ்சம் பண்ணால் அது ஆட்டிடியூட்றாங்க, பவர் மட்டும் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் அந்த டேட் ஆஃப் பர்த் பற்றி பேசும்போது அது பாருங்கள், சண்டைக்கு நடுவில் எவ்வளோ சொல்லுன்னு ஒரு வார்த்தை அந்த ஆள் விட்டுருக்காரு அப்படின்னு அந்த பிரவீன்ன்றவர். நான் தான் சொன்னேன், அவன் சரியான மேல் சாவனிஸ்ட்டுங்க. ஒரு மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் செய்யறதாவது கொஞ்சமாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இவன் செய்யறது சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. இவன் சரியான டாக்ஸிக். இதுவுமே வந்து ஒரு இடத்துல யாரோ சொல்லியிருப்பாங்க, அரோராவோ வியானாவோ கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவரோட ஸ்டோரியிலே தெரியுது, அவங்க ஒய்ஃப் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு, அப்புறம் அவங்க ஒய்ஃப் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காருனமோ அது ஒரு டாக்ஸிக் தான் அப்படின்னும் போது, அப்போ வெளியில் இருக்கிற பொண்ணுங்களே அவர் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாரு. தனக்கு கீழே தான் அவங்க இருக்கணும், என்னதான் இருந்தாலும் அவங்க பொண்ணுங்க, நாங்கள் வந்து ஆம்பளைங்க அப்படிங்கிற இடத்துல தான் அவர் மீன் பண்ணுறாருன்னும் போது, பார்வை அவர் ட்ரீட் பண்ண விதமோ வியானாவை முறைச்சதோ இல்லைனா ஒரு பவர்னு வந்தப்புறம் நான் என் கெத்தை காட்டுவேன், நீங்களாம் எனக்கு கீழே அவங்க நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னா அது இவர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணார் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த ஒரு ஒரு வாய்ஸ் சண்டை வருது. யார் பெரியவங்க சின்னவங்கன்னு பேசுறது வந்து திவாகருக்கும் பிரவீன்கும்னா டேட் ஆஃப் பர்த் சொல்லும்போது இந்த 80 90 அப்போ நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வரும்போது டக்குன்னு என் ஒய்ஃப் பற்றி ஏன் பேசுகிறேன், என் வீட்டில் பற்றி ஏன் பேசுகிறேன்னு வந்தது சம்மந்தமே எல்லாமே அங்கே வருது. ஒருவேளை திவாகர் சொன்ன மாதிரி அங்கே வியானா இல்லைன்னா இவர் பேசுனது பேசாதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி அவர் மேலே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க தானே. அப்போ ஒருத்தர் சொன்னால் அந்த குரூப்பே ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு ஏற்கனவே திவாகர் எப்போன்னு காத்துட்டு இருக்காங்க, திவாகர் மேலே அடிக்கிறதுக்கோ இல்லைனா பார்வதி மேலே அடிக்கிறதுக்கோ அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ வந்து ஒரு விஷயத்தை இல்லாத விஷயத்தை நீங்கள் டக்குன்னு அப்படி போட்டு விடுறீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அது எவ்வளோ பெரிய டாக்ஸிக்கான விஷயம். அப்போது அந்த வியானா மட்டும் அங்கே இல்லை, ஒருவேளை சுபிக்ஷா இருந்தால் கூட வாய் திறந்து இருக்காது. மற்றபடி ரம்யா இருந்தாலும் எனக்கு தெரியாது நான் கவனிக்கலன்னு சொல்லியிருக்கோம், இல்லை இவங்க சைடுக்கு பேசியிருக்கோம் போது அந்த வியானா பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பேசிடுது. நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு கன்னிங் கிடையாது, ஷார்ப்பு. அப்படி இருக்கிற பட்சத்தில் பாயிண்டாக சொல்லுதுன்றதுனால அன்றைக்கி அவர் தப்பிச்சார். இல்லைனா அவரோட கேமை எப்படி மாற்றிருப்பாங்க திவாகர் கேம். அதுக்கு நான் திவாகர் ஒழுங்கெல்லாம் சொல்ல, நீங்களும் ஒழுங்கில்லை அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். மார்க்கிங்குமே அந்தால் பண்ணதும் உண்மை தானே பிரவீனோ அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த டாக்ஸிக்னு வரும்போது இந்த ஒரு கும்பல் இருக்க தான் செய்யுது. அந்த கனி குரூப்பிசம் உடஞ்சுதான்னு கேட்டால் உடையலாம் இல்லை, இப்போ உடஞ்ச மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் உள்ளுக்கு திருப்பி அந்த விஷயங்கள் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லும்போது வீக்கெண்டில் திவாகர் ரொம்ப தெளிவாக அந்த பாயிண்ட் எடுத்து வச்ச விதமும் பிரவீன் வந்து அந்த ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் அதெல்லாம் அது ஆல்ரெடி பாரு சொன்ன மாதிரி தான். அப்புறம் அந்த சாரி சொன்னார் எழுந்து உடனே, அந்த சாரி கேம் எங்கிட்ட வேணான்னு பாரு சொன்னதை தானே விஜயேசம் சொன்னார். அப்போ இப்போ சொல்கிற சாரியை ஏன் நீங்கள் எபிசோடில் சொல்லணுன்னு கேட்டதெல்லாம் சரியான ஸ்லிப்பர் ஷாட் தான். கனி தானே பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு வியானா கிட்ட அது மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு சாரி. ஸோ உங்களுக்கு ஹோஸ்ட் கிட்ட சாரி சொல்கிறத நீங்கள் ஜனங்க கிட்ட சொல்கிற மாதிரி நல்ல விதமாக காமிச்சிக்கிறீங்க. அதே உள்ளே வந்து அவங்க கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்லணும்னா உங்களுக்கு ஈகோ இருக்குது. ஆனால் பார்வை மட்டும் திருப்பி திருப்பி சொல்ல வைப்பீங்க. அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்றைக்குமே அந்த பேட் டச் அப்படிங்கிற விஷயத்தில் பாரு அப்படி சொல்லியிருக்காங்க. கமருதீன் பற்றி வெளியில் தப்பாக போயிருக்குன்னு அந்த உள்ளே வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரி சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. திவ்யாவுக்கும் பாருக்கும் பெரிய சண்டை போச்சு, கான்வர்சேஷன் போச்சு. வியானாவும் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ நீங்கள் உள்ளே வந்திருக்க ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸும் பாரு அட்டாக் பண்ணதாங்க வந்திருக்காங்க. பார்வை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் வந்து அது தெரியாமல் பண்ணுன்ற மாதிரி அவங்க புத்திசாலின்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் புத்திசாலினா மற்றவங்களாம் முட்டாளான்னு கேட்க வேண்டியதாக தான் இருக்குது. உங்களை விட தில்லாலங்கடி தான்ப்பா உள்ளே இருக்காங்க, கனி குரூப்லாம் அதை விட தில்லாலங்கடி. அந்த தில்லாலங்கடிக்கு பதில் கொடுக்கணுன்னா பாரு இப்போ கத்தி தான் பேசணும். பாரு கத்தி பேசுறது தப்புன்னு சொல்கிற இடத்துல அப்போ இன்னைக்கு திவ்யாவும் கத்தி தானே பேசுனாங்க. அந்த ப்ரொமோலாம் பார்த்துருப்பீங்கல்ல, நான் பேசுகிறேன் அதை பற்றி. அப்போது ஒருத்தங்க டென்ஷன் ஆகும்போது இல்லை சுற்றி நாலா பக்கமும் கேள்வி வரும்போது ப்ரெஷர் வரும்போது அந்த ஒரு எமோஷனலே இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமே பண்ணுற அந்த வாய்ஸ் ரைஸ் ஆகிறதோ தப்புன்னா தனக்குன்னு வந்தால் தானே தெரியும் தலைவலி வயிற்று வலின்ற அதே சேம் கதை தான். ஆனால் பார்வை சுத்தமாக இப்போ வந்திருக்க திவ்யா பேசவே விடுறதில்லை அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தால் அது பாரு ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்லதாக இருக்கலாம். அப்போது அவங்கள பேச விடாமல் நீங்கள் மட்டும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசி அவங்கள டாமினேட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்களும் ஆட்டிடியூட் தானே. அப்போ நீங்கள் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணுன்னு ஒரு இடத்துல நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்களும் ஆட்டிடியூட் தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னா, ரெண்டு பக்கமும் அந்த கான்வர்சேஷன் இருக்கணும், ரெண்டு பக்கமும் கேட்கணும், ரெண்டு பக்கமும் பேசணும்னா ஒரே சைடாக வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் ஒரே சைடாக வந்து அந்த புரிதல் இருந்தாலும் அதுவும் டாக்ஸிக்னா அப்போனா திவ்யாவும் வந்துட்டு பாரு தான் அவங்களோட கரெக்ட் டார்கெட் பாரு திவாகர் அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கேட்டிங்கன்னா திவ்யா வந்து கனி குரூப்புக்கு கெமி அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்க கூட ஒரு வேவ் லென்த்து இருக்குது.
அப்போ வந்து என்ன சொல்றது? அந்த கனி வந்து இப்ப சுபிக்ஷா கூட சேர்ந்துட்டாங்க. சுபிக்ஷா கன்னிங்ன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டுருப்பேன். இப்ப கனி கூடவே சுபிக்ஷா சுத்திட்டு இருக்கு. ஆனா இன்னொன்னு இதுல என்ன நடந்துச்சுன்னா, இவங்க கேம கண்டுபிடிக்காத முடியாது பரி. இவங்க என்ன சொன்னாங்க, அந்த இது சொல்றாங்கல்ல, இந்த வீட்ல யூஸ்லெஸ்ஸா இருக்க 4 பேர் செலக்ட் பண்ணணுன்ற இடத்துல வருதுல்ல. இதுல இதோ கும்மால் அடிச்சிட்டு இருக்கு. அந்த கனி குரூப். இப்போ வந்து சுபிக்ஷா சேர்ந்துட்டாங்க. இப்போ ரம்யா கிச்சன் டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க. இப்போ இந்த சுபிக்ஷா கனி கூடவே வாழ புடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்னா ரம்யா தான் வாழ புடிச்சிட்டு சுத்தும். கெமி வாழ புடிச்சிட்டு சுத்தும். இப்போ இந்த சுபிக்ஷா போய் சேர்ந்திருக்கு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கனி, சபரி, எஃப்ஜே, பிரவீன், வினோத், சுபிக்ஷா. இது சேர்ந்திருக்கு. இதுக்கு நடுவுல அது எங்கேயாவது உட்காந்துருக்கும். அந்த புருஷன் பொண்டாட்டி கும்பல். அது வந்து சேர்ந்துக்கும். இந்த திவ்யா வந்து கேப்டன் ஆனதுனால அது அப்போதைக்கு அப்போ தேவைப்படும் போது வந்து சேர்ந்துக்கும். ஆனால் பிரஜின் சாண்ட்ரா இந்த குரூப் தான். ஓகேங்களா? அதான் சொல்கிறேனே, சபரி குரூப் தான் பிரஜின் சாண்ட்ரா. கனியை வந்து தேவைப்பட்டால் உள்ளே வச்சுக்குவாங்க, இல்லைன்னா பண்ணுறாங்க. ஆனால் கனி ஒரு கேம் ஆடுவாங்க. அது வந்து சபரிக்கு எதிராக போனால் தான் அவங்க நியாயம் ஆட முடியும். திருப்பி இந்த குரூப்புக்குள்ளேயே அவங்க ஆடினாங்க அப்படின்னா குரூப்பிசம்லாம் உடையில, சும்மா பேருக்கு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க அப்படிங்கிறதா விஷயமா இருக்குது. ஆனால் பாருக்கு எதிராக தான் அகைன் திருப்பி வீடு ஒன்றா சேரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கான எபிசோடில் நான் இன்னொன்னே சொல்லிடுறாங்க இதோட சேர்த்து. ஆக்சுவலி 2 வீடும் ஒன்றாயிடுச்சு. இனிமேல் சூப்பர் டீலக்ஸ் வீடெலாம் இல்லை. 2 வீடும் ஒன்றாயிடுச்சு. 2 வீடும் காமன் ஆயிடுச்சுன்னும் போது இப்போ டீம் பிரிக்கும் போதே அப்படி தான் பிரித்தாங்க. அப்போ சரி ஓகே, பேக் டு ஃபார்ம் வரேன் நான். இது வந்துட்டு மற்றெல்லாம் அதில் பேசுகிறேன். இப்போ சண்டே எபிசோடில் அந்த யூஸ்லெஸ்ஸாக 4 பேரை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த யூஸ்லெஸ் சொல்கிற இடத்துல விக்ரம், யார் யார் வந்தாங்க? விக்ரம், சுபிக்ஷா, அரோரா, திவாகர். ஸோ திவாகரும் 2 பேர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இதே வந்து பிரஜின் சாண்ட்ராக்கும் இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுக்குற பட்சத்தில் இவங்க வந்து விக்ரமையும் சுபிக்ஷாவையும் வந்துட்டு யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா ப்ளே பண்ணுற இடத்துல பிரஜினும் சாண்ட்ராவும் இதே சுபிக்ஷாக்கும் விக்ரமுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அப்போது சுபிக்ஷா ஸ்ட்ராட்டஜி பிடிச்சி அவங்க கன்னிங்காக இருக்கிறது பிரஜின் சாண்ட்ராக்கு பிடிச்சிருக்கு. இந்த சைடில் அவங்க ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் பின்னாடி இருந்து முதுகில் குத்துற வேலை தான் செய்கிறாங்க. டாஸ்க் வைஸ் வந்தால் அந்த முதுகில் குத்துற வேலையோ இல்லை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் வெளிப்படையாக கொஸ்டின் பண்ண வேண்டிய இடத்துல, இல்லை ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்கே போய் வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டிய இடத்துல, பாயிண்ட் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து ஆளே அட்ரஸே காணோம் அப்படிங்கிறத யார் சொல்கிறா? இவங்க திவ்யா சொல்கிறாங்க. ஆனால் பிரஜின் சாண்ட்ரா ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, விக்ரம் வர. விக்ரம் என்ன பண்ணுறாரு அந்த வீட்டில்? அந்த கியூசி டாஸ்கில் ஓடவே முடியாதுன்னு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே இவருக்கு தான் வந்திருக்கணும். ஓட முடியாதுன்னு பாட்டில் போய் அமுத்துனாருன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஒரு சில விஷயங்கள் டாஸ்கில் அவரால் பார்ட்டிசிபேஷன் ஃபுல் பொட்டன்ஷியல் போட முடியாதுங்கிறது உண்மை தானே. ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சா அது வந்து ரன்னிங்காக இல்லாமல் வேறு ஏதாவது ஃபிசிக்கல் டாஸ்க்காக வச்சா ஓரளவுக்கு பண்ணலாம். பிளாக் பண்ணுறது செய்யறது அப்படின்னு அந்த மாஸ்க் டாஸ்க் மாதிரி. மற்றபடி எல்லார் மாதிரியும் நார்மலாக நான் பாடி ஷேம்லாம் பண்ணலங்க, அகெயின் சாரி. பட் ஆனால் அந்த பொட்டன்ஷியல் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல எதுக்கு நீங்கள் விக்ரமை வச்சுருக்கீங்க உள்ளன்னா நாமினேஷன்லேயே வரலை. நாமினேஷன்லேயே வராத பட்சத்தில் எப்படி இப்போ எலிமினேட் ஆவாங்கன்னு உள்ள விக்ரம் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இப்போ வந்து விக்ரம் கேம் வந்து எப்படி ஆகும்? ஏன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா விக்ரமையும் சுபிக்ஷாவையும் தான் கொஸ்டினே பண்ணலை. மற்ற எல்லாரையும் கேள்வி கேட்டவங்க ஏன் விக்ரம் கேள்வி கேட்கலன்னு ஒரு விஷயம் வந்தால் இது 1 hour எபிசோடில் வரல. உள்ள விக்ரமுக்கும் திட்டு விழுந்திருக்கு போல, சுபிக்ஷா எது இருக்காங்க போல இருக்குது. அது நம்மளுக்கு பெருசாக வரல. ஆனால் எபிசோடை பொறுத்த வரைக்கும் வியானா கிட்ட ஒரு கேள்வி விஜய்ஸ் கேட்குறாருல, இது ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. விக்ரமுக்கும் திட்டு விழுந்திருக்கணும், ஏன் வரல அப்படின்னு. கெமியும் திட்டலைன்னா அவங்க எதாவது முதல்ல பண்ணியிருக்கணும், அது வேறு விஷயம். அப்போது சுபிக்ஷாவும் வந்து வாயை திறக்கல, கேட்கல. கெமியும் வந்து பெருசாக எதுவும் பண்ணல. ஆனால் வியானா கிட்ட கேள்வி கேட்டப்போ அந்த பையன் டாஸ்கில் யார் சரியாக பதில் சொல்லன்னு சொன்னோன்னே விக்ரமையும் ரம்யா வந்தால் இவங்க வியானா சொல்லியிருக்கணும். ஏன்னா விக்ரம் தானே மாற்றி சொன்னார், இவங்களுக்கெல்லாம் சம்பளமே வேண்டாம், பஸ் சார்ஜ் கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்கிற இடத்துல சொன்னது விக்ரம் தான். உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி எஃப்ஜேவை தான் அங்கே வச்சு சொல்ல சொன்னாங்க. அப்போது எஃப்ஜேவை சொல்கிற இடத்துல இப்போ கும்பல் சேர்ந்துச்சு, அந்த புது ராஜமாதா கும்பல். அந்த சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பிரஜின், அதுக்கப்புறம் திவ்யா. இதில் வந்து அமித் வந்து எனக்கு அவரை சரியாக இன்னும் கால்குலேட் பண்ண முடியல. ஆனால் இவங்கள மாதிரி ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாரான்னு தெரில. ஆனால் வைல்டு கார்டு என்ட்ரிலாம் சேர்ந்து பேசும்போது நடுவில் இருக்கார். பட் ஆனால் இந்த காசிப் பேசுறது அப்படிங்கிறதுல இவங்க 3 பேர் தான் வராங்க. சாண்ட்ரா அதுவும் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்களா, சாண்ட்ரா வந்து கனி அக்கா ஏஜ் போல் இருக்குது. ஸோ எல்லாம் சாண்ட்ரா அக்கான்னு இப்போ ரம்யாலாம் பார்த்தீங்கன்னா கனியை கூப்பிட்ற மாதிரி அக்கா அக்கான்னு சாண்ட்ராவையும் கூப்பிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு புது ராஜமாதா இவங்க தானே, இல்லை பழைய ராஜமாதா கூட குரூப் சேர்ந்துருவாங்களான்னு தெரில. இப்போ அதில் சுபிக்ஷாவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ அன்னைக்கு வியானா சொல்கிறதும் ரம்யாவையும் விக்ரமையும் ஏன் சொல்லலைன்னும் போது, ரம்யாவும் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன்ல ஆல்ரெடி ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஒன்றா தான் விளையாடினாங்க செஞ்சாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னும் போது அவங்க சொல்லலைன்றது ஒன்று இருக்கலாம். அப்போ விக்ரம் ஏன் சொல்லலைன்னா அண்ணன் பாசத்தில் சொல்லலை. ஸோ விக்ரம் ஏன் அந்த வீட்டில் இருக்காருன்னே தெரில. சேஃப் கேம் தான் ஆடுறாரு, நான் வீடியோஸும் போட்டிருக்கேன் அப்படின்னும் போது சேஃப் கேம் ஆடுற. அதே மாதிரி இன்னொரு இடத்துல விக்ரம் என்ன சொல்வார்னா, இந்த பாருவுக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுக்காக இந்த வாரம் நாமினேஷன் பாஸ் வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு.
ஸோ உங்களுக்கு தேவைன்னா நாமினேஷன் பாஸ் வாங்குங்க. அதை விட்டுட்டு பாருக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்கன்னா, அப்போ பாரு மேலே வெஞ்சன்ஸ் தானே இருக்கீங்க. அவளுக்கு ப்ரூஃப் பண்ணணும் உங்கள் கேம் ஆடுறீங்களா? உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிக்க ஆடுறீங்களா? அப்படின்னு ஒரு விஷயம் வந்தால், நீங்கள் ஊருக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு ஆடுங்க, மக்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு ஆடுங்க, உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு ஆடுங்க. திருப்பி பாருக்கு ப்ரூஃப் பண்ணால் உங்களுக்கு ஏன் பாரு பாரு பாருன்னு ஏன் அந்த விக்கல்ஸ் விக்ரம் மைண்ட்லையும் பாரு தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்லையுமே வந்து திவ்யா வின் பண்ணதுக்கப்புறம் இந்த கனி ஒன்று பண்ணுச்சுல வேலை, விக்கல்ஸ் விக்ரம் வந்து இந்த மங்குனி அமைச்சரா வச்சிருந்ததுல, அதே மாதிரி தான் இப்போ கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த திவ்யா கணேஷ் தாங்க வின் பண்ணியிருக்கு. ஸோ நான் இப்போ இதிலே பேசுகிறேன். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி தனியாக வீடியோ போடுறேன். எப்படியே நாளைக்கு உங்களுக்கு டாஸ்க் காட்டுவாங்க. அது ஒன்றும் பெருசாக டாஸ்க் இல்லை. மற்ற அந்த 4 வைல்டு கார்டுக்கு தான் அந்த இது நடந்துச்சு. அதில் திவ்யா கணேஷ் தான் வின் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஜட்ஜாக வந்து பாருவும் யார் விக்கல்ஸ் விக்ரமன் தான் இருந்தாங்க. ஸோ இந்த 4 வைல்டு கார்டு என்ட்ரிக்கு நடந்துச்சு. திவ்யா தான் வின் பண்ணாங்க. வின் பண்ணோன்னே வந்து கேப்டன் ஸ்பீச்சுன்னு சொல்லணும்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த முட்டல் மோதல்லாம் நடந்துச்சு அந்த ப்ரொமோவில். அப்போ வந்து கேப்டன் ஸ்பீச் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க. இவங்க எபிசோட் பார்த்துட்டு வந்ததா இந்த பிரஜின், சாண்ட்ரா நாங்கள் தான் இவங்க தானே சொன்னாங்க திவ்யா கணேஷ். நீங்கள் எபிசோடில் பார்க்குற மாதிரி ஒன்றும் பண்ணலையே, நீங்கள் பண்ணதை தான் நாங்கள் பார்த்தோமே, ஒன்றும் இல்லைன்னு அவ்வளோ கிழின்னு கிழிச்சாங்களே. அவ்வளோ எபிசோட் பார்த்தவங்களுக்கு இல்லை இத்தனை சீசனாக அவங்க பார்த்துருந்தாங்க. சரி இத்தனை சீசன் கூட விட்டுருங்க, குறைஞ்சபட்சம் இப்போ வைல்டு கார்டாக வரப்போகிறாங்கன்னா பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறாங்கல்ல, அதை வந்து 2 வாரமாக பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, கேப்டனாக வரவங்க தன்னிச்சையாக முடிவு எடுக்கணும் தானே சொல்கிறாரு. அப்போது நீங்கள் யாரையும் கேட்காம நீங்கள் முடிவு எடுக்கணுன்றது தானே விஷயமா இருக்குது. அப்போ நீங்கள் திருப்பி அங்கே நின்றுட்டு கேட்குறீங்க, இப்போ யார் யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும் கிச்சனில் போடணும், எத்தனை பேரை கிச்சனில் போடணும், எத்தனை பேருக்கு என்னென்ன டீம் வேணும்னு கேட்டால் இதில் என்ன போய்ச்சி நீங்கள் எபிசோட் பார்த்துட்டு வந்தீங்கன்னு இதுதான் கொஸ்டின் பண்ண. இங்கே தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிங்கல்ல, இங்கே பார்த்துட்டு வந்தேன் பார்க்கலாம்லாம் சொல்லாதீங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ கான்ட்ரவர்சி தான் என்கிட்ட சொல்லுங்கள், நானும் என்னாலே முடியல, நான் பிக் பாஸ் கிட்ட கேட்குறேன். ஸோ வந்து நீங்களா இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்கறதுக்கு நீங்கள் எதுக்கு தலைன்னு திருப்பி அவர் அதே கவுண்டர் கொடுத்தாரு. அப்போ வந்து நீங்கள் தைரியமாக முடிவெடுங்க திவ்யா, ஏதாவது தப்பாக இருந்தால் நான் சொல்கிறேன்னு அப்போ தான் அவர் சொன்னார். அப்போது முடிவு எடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தன்னிச்சையாக முடிவு எடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி இவங்க என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும், யார் யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும், அதை நீங்கள் தன்னிச்சையாக தான் முடிவெடுக்கணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. கெமிலேருந்து சபரிலேருந்து அதான் சொல்கிறாங்க ரூல்ஸ் அப்படின்னு. பாரு சொன்னால் தான் உங்களுக்கு உருன்னு வந்துடுமே, மற்றவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. இல்லை தன்னிச்சையாக முடிவு எடுக்கணும்னு இது வரைக்கும் கேப்டன்சிக்கு வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் பிக் பாஸ் அதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது ஓகே. அப்போ நான் ஒரு வேளை சமைக்க தெரியாதவங்க இதில் போட்டேன்னா என்ன பண்ணுறது, கிச்சனில் அவங்க சரியாக சமைக்கலனா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இத்தனை வாரம் எபிசோடில் என்னம்மா பார்த்துட்டு வந்தீங்க, யார் சமைக்கிறா? அப்போ அந்த கனி குரூப்பு கை தூக்குவாங்க, அவங்கள உள்ளே போட்டுருவீங்க. எஃப்ஜே கை தூக்குவான், அவனை உள்ளே போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அவன் சபரி இருப்பான், அவனை கை தூக்குவான், அவனை போட்டுருவீங்க. அதுக்கு தான் இந்த குரூப்பிசம் பிளானா? அதுவும் தன்னிச்சையாக முடிவு எடுக்கணும்னு பிக் பாஸ் சொன்னது கூட நீங்கள் பார்க்காம தான் பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டு வந்தீங்களா? ஏன் அந்த பொண்ணு மட்டும் கார்னர் பண்ணணும்னு அந்த பொண்ணு விஷயங்களையும் திவாகர் விஷயங்கள் மட்டும்தான் நோண்டி இருக்கிறது பார்த்துட்டு வந்தீங்களா? மற்ற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரலையா? சீசனுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறது கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் இந்த சீசனில் ஸ்பெசிஃபிக்காக தன்னிச்சையாக முடிவு எடுக்கணும்னு ஒன்று சொல்கிறாருல, 3 வாரமாக சொல்லிருக்காருல, என்ன வெங்காயத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்க? இந்த கேள்வி தான் அந்த பொண்ணு கேட்டுச்சு. அப்போ நீங்கள் எபிசோட் பார்த்தேன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்ன அப்படின்னா அதை பற்றி பேசாது, நான் பார்த்தேன் பார்க்கல பற்றி உடனே இந்த பிரஜின் பேசுகிறான், அவன் பொண்டாட்டிக்கு பேசினாலும் வந்துடுறான், இவளுக்கு பேசினாலும் இவ தங்கச்சி அவன் பொண்டாட்டி போல இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னவோ இவங்க 2 பேருக்கு வக்காலத்து வாங்கிறதுக்கு இப்போ ஏற்கனவே ஒருத்த கமருதின் எகிரிட்டு வந்து வாங்கினானா இப்போ இவன் வாங்க போகிறான். அதான் போல 2வது ரவுண்டு இவன் ரெடி ஆகிறான் போல இருக்கு. அவன் கொஞ்சம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து பார்க்குறான். இப்போ இவன் ஆரம்பிக்கிறான் போல இருக்கு. அது பொண்டாட்டி பக்கத்தில் இருக்க தைரியத்தில் பேசுவான் போல இருக்கு. அப்போ வந்துட்டு அவனும் சொல்கிறான், அது எபிசோட் பார்த்தாங்க பார்க்கலன்னா பேசாதீங்க, கேட்ட கேள்வி இருக்கு பதில் சொல்லுங்கள். நான் வந்து அப்படின்னு சொல்லி பிரஜின்னு சொல்கிறேன், நான் வந்து தலையாக கேட்குறேன், யாருக்கு சமைக்க தெரியும் தெரியாதுன்னா இப்போ பிக் பாஸ் செம்மையாக கவுண்டர் கொடுக்குறாரு, தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டார். யார்? திவ்யாவை கேப்டனை சொல்லிட்டார். ஏன்னா தன்னிச்சையாக முடிவெடுங்கன்னா நீங்கள் திருப்பி யார் சமைப்பாங்க, யார் திருப்பி அந்த கேள்வி கேட்குறாங்க. அவ்வளோ பேர் அவ்வளோ சொல்லியும். அப்போ வந்துட்டு பிக் பாஸ் சொன்னோடனே சார் நீங்கள் தான் பண்ணணும். அப்போ நானே அப்போ திருப்பி எத்தனை பேர் போடணும், ஒரு டீமில் 3 4னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க. 3 பேர் போடலாம், 4 பேர் போடலான்னா திருப்பி பார்வோம் மற்றவங்களும் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஒரு பொய்ஷி டாஸ்க்கை கூட நீங்கள் ஒழுங்காக ஒரு அந்த இது கேப்டன்ஷிப்புக்கு வந்தால் முதல் வேலையை எல்லாரும் பண்ணுறது அந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறது. பொய்ஷி அது கூட உங்களுக்கு தெரியல. பிக் பாஸ் சொல்லியும் நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் திருப்பி சொல்லி பிக் பாஸ் கவுண்டர் கொடுத்தாரு. இந்த லட்சத்தில் நீங்கள் என்ன பார்த்துட்டு வந்தீங்க? வெறும்னா அந்த பொண்ணு உட்காந்து அடல்ட் கண்டென்ட் பேசின கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லை திவாகரை கார்னர் பண்ணுன்றதுல திவாகர் கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு வந்தீங்களா? இதுதான் நீங்கள் பார்த்துட்டு வந்த லட்சணம், நியூட்ரலாக நடந்துக்கிற லட்சணம் இல்லையா பொய்ஷி? இதில் டெக்காரமு, டிசிப்ளின்னு, டிக்னிட்டி அதை யார் பேசணும்னு போக போக தெரியும் பொய்ஷி. ரைட்டா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல தான் வந்துட்டு அப்போ அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்படி இப்படி பிரித்து விட்டுறாங்க. இதில் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரம்யா வந்துடுறாங்க. இந்த ரம்யாம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவங்க திருடங்க தான்,
அந்த திருட்டு கும்பல் தான் எல்லாத்தையும் பண்ணிச்சு. அந்த சால்ட் போடுறது, அந்த கும்பலில் தான் இதுவும் இருந்திருக்குன்னும் போது, திருடன் கையிலேயே சாவி கொடுத்த கதையே ஆயிடுச்சு. திருடங்கையிலே சாவி கொடுக்குற கதைன்னும் போது கிச்சன் இப்போ ஏற்கனவே அது சொல்லினே இருக்கும். இப்போ பாரு கனிக்கிட்டே நான் இந்த சைட் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து இந்த சைடு வந்தேன்னா என் ஹவுஸ் கிளீனிங்லலாம் போட்டுறாது, என் இடுப்புலாம் உடஞ்சிரும், எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது, அதனால் எனக்கு வந்து கிச்சன் கொடுங்க, இல்லைனா சாமான் தைக்கிற வேலை, கிச்சன் கொடுங்க, சாமான் தைக்கிற வேலை கொடுங்கன்னு சொல்லினே இருக்கும். இப்போ அது மட்டும் அதையும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு மேடம். கரெக்டாக தூக்கி கிச்சனில் போட்டாங்க. எனக்கு யார் கிச்சனில் வேலை செய்யும்போது கிச்சனுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, கிச்சன் யாரும் உள்ளே வரக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அந்த ரூல்ஸ் பிக் பாஸ் போடவே இல்லை. யார் போட்டுன்னு இந்த கனி ஆரம்பத்தில் போட்டது தான் நினைக்கிறேன். இல்லை துஷார் இருக்கும்போது போதுமே இந்த கனி குரூப் போட்டுச்சான்னு தெரியல. ஏன்னா அப்போ கனி தான் சமைச்சிட்டு இருந்தது. கனி இருக்கும்போது சபரி சமைச்சிட்டு இருந்தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க தான் ஆரம்பிச்சது நினைக்கிறேன். திருப்பி அந்த ரம்யா எழுந்துட்டு கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல யாரும் வரக்கூடாது, கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது. முக்கியமாக என்ன சொல்லுது அந்த திருட்டுது கும்பல் என்ன சொல்லுதுன்னா, அந்த என்னென்ன திங்ஸ் வந்திருக்குன்னு கூட வந்துட்டு யாரும் வந்து பார்க்கறது செக் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது, நாங்களே தான் பார்த்துக்குவோம். ஏன்னா வந்து அவங்க கேரட் சாப்பிட்ருவாங்க, இதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. நான் ஏமா அப்போ நீ மட்டும் உத்தமி, நீ மட்டும் வந்து நியாயமாக இருப்ப, மற்றவங்களாம் திருடி சாப்பிட்ருவாங்களா? நியாயமாக பார்த்தா நீ தான் நிறைய திருடி சாப்பிட்ருக்க அந்த வீட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடு, ஃப்ரைடே எபிசோடு, சாட்டர்டே எபிசோட்லலாம் கூட இந்த கனி எல்லாருமே சேர்ந்து அந்த ரூல்ஸ்லாம் இல்லைலாம் சாப்பிட்டு தான் இருப்பாங்க. அப்போ சுகர்னு இந்த வீட்டில் கேட்டிருக்காங்களா? சுகர் கூட போன வாரம் இல்லாமல் தான் வந்து பிக் பாஸ் வந்து காய போட்டார் சூப்பர் டீலக்ஸ்லன்னும் போது, இந்த சுகர் இவங்க எடுத்து திருட்டுத்தனமாக வச்சுக்குவாங்க போல இருக்கு ஒரு கப்பு. இந்த ரம்யாவுக்கு வேறு மயக்கம் வரும்ல, ஆனவொன்னே எனக்கு கொஞ்சம் சுகர் கொடுங்கன்னு வாயில் போட்டுக்கும் போல இருக்குது. அப்போ அந்த போட்டுக்கிறதுக்கு தனியாக ஒரு கப்பு திருடி வச்சுக்குவாங்க போல இருக்குது. அப்போது இந்த சாட்டர்டேவோ சண்டேவோ அந்த வீக்கெண்டில் அதான் ஃப்ரைடே எபிசோடு நினைக்கிறேன் பண்ணும்போது இந்த ரம்யா வந்து கேட்குது கனிக்கிட்ட, அக்கா எடுத்து வச்சிடலாமா ஒரு கப்பு எப்பயும் போல அப்படின்னு. ஏமா நீங்கள் நியாயமாக கேட்கறதா தான் என் திருத்தனமாக கேட்கணும், ஏன் வாய்ஸ் வந்து அப்படி வருது? அப்போ கனி சொல்லி இல்லைடா கண்ணா தப்புடா கண்ணா இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாளும் கண்ணான்னு கூப்பிட்றாங்க. துஷாரா கண்ணான்னு சொல்லுவாங்க, எஃப்ஜேவை கண்ணான்னு சொல்லுவாங்க, ரம்யாவை கண்ணான்னு சொல்லுவாங்க, அப்படி கண்ணான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இல்லைடா கண்ணா தப்புடா கண்ணா, இல்லை எனக்கு மயக்கம் வரும்ல, சரி அது வரைக்கும் வேணால் கொஞ்சம் வச்சுக்கோ. அப்போ அது வரைக்கும் வைக்கிறத மீறி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திருடி வச்சுக்குவீங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு திருட்டு கும்பலை வந்து நீங்கள் வந்து கிச்சனுக்கு போட்டிருக்கீங்கன்னா, இந்த அம்மா போயிச்சு சொல்கிறாங்க கிச்சனுக்கு யாரும் வரக்கூடாது, யாருன்னா வந்து எதாவது எடுத்துருவாங்க, கிச்சனுக்கு கேரட் சாப்பிட்ருவாங்க, இதை சாப்பிட்ருவாங்க அப்படின்னு. எனக்கு புரியல. அப்போ நீங்கள் திருடி சாப்பிட்ருவீங்க, அதை யாரும் கண்டுபிடிக்கூடாதுன்றதுக்காக கிச்சன் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிச்சன் டிபார்ட்மெண்ட் அது ஒன்று போட்டாங்களா, சரி இப்படி 3 பிரிச்சுட்டாங்க. இப்போ விக்கல் விக்ரம் தனியாக நின்றுட்டார். அவருக்கு என்ன வேலைன்னு பார்த்தா பிக் பாஸ் ஒரு வேலை சொல்லி அமைச்சிருப்பார் போல. விக்கல் விக்ரம் பாவம், அவரால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. போன வாரம் க்ளீன் பண்ணுறேன்னு குஞ்சு க்ளீன் பண்ணி அவருக்கு இடுப்பு வலி வந்துட்டு இருக்கோம். ஏன்னா எப்போ பார் தொடப்பம் கையுமா தான் இருப்பாங்க. அதை வீட்டில் ஹவுசிங் டீம்னு இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இவரை மாதிரி எப்பயுமே தொடப்பம் கையுமா யாரையும் நான் பார்த்ததில்லை ஹவுஸ் கிளீனிங் டீமில். அப்படின்ற பட்சத்தில் எப்பவுமே பண்ணுறவ இந்த வாட்டி சொல்லி அனுப்பிச்சிருப்பாள் பிக் பாஸ், அவருக்கு முதுகு வலி வந்துடும், கை வலி வந்துடும், முட்டி வலி வந்துடும், அதனால நீங்கள் வேலையே கொடுக்காம ஆனால் வேலை செய்கிற மாதிரியே ஒரு டாஸ்க் கொடுங்கன்னு சொல்லியிருப்பார் போல. அதனால் என்ன சொன்னாங்கன்னா, யார் வந்து தப்பாக பேசுகிறாங்களோ, மார்க் பண்ணுறாங்களோ, பின்னாடி அபியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். யாருமே என்னோடது இந்த கேப்டன்சி பீரியடில் மார்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே அப்போவே சொல்லி 10 நிமிஷம் ஆகல. பாரு பின்னாடி போய் அவன் பிரவீன் பண்ணுறான், அங்கே தான் நிற்கிறான் அந்த விக்கல் சீக்கிரம். எனக்கு அவனை பாடி ஷேப்பிங் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த குண்டன் அவன் வந்து அங்கேயே தான் நிற்கிறான், சொல்லவே இல்லை பிரவீன் பண்ணது. பாரு உட்காந்துருக்காங்க சேரில், பின்னாடி போயிட்டு அவன் மார்க் பண்ணுறான் பிரவீன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுதான் நீங்கள் பண்ணுறது இல்லையா? ஸோ அந்த விக்கல் விக்ரமும் திருப்பி அந்த மங்குனி அமைச்சராக இந்த அம்மா போடுறதுக்கு பேர். அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்போ எல்லாத்தையும் எடுத்து வந்து என்கிட்ட சொல்லணும், அப்புறம் ஏதோ டீம் ஹெல்ப் வேணால் நீங்கள் போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லி விட்டாங்க. ஆனால் மெயின் வந்து ஸ்பை வேலை பார்க்கணுன்றது தான் அதுக்கு அர்த்தம், உளவாளி வேலை பார்க்கணுன்றது தான் அதுக்கு அர்த்தம். கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை தான் கனியும் பண்ணாங்க விக்கல் விக்ரம். இப்போ இந்த அம்மாவும் அதுலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்போ கனி ஃபாலோ பண்ண அதே தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி கனி கேப்டன்சியில் கனி ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம்மா. இந்த அம்மா வெளில பார்த்துட்டு வந்தாங்க. ஏம்மா வந்து நீயும் கொடை பிடிக்க வேண்டியது தானே, அதுதான் உள்ள வந்தியா கொடை பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. என் கேப்டன்சியில் அப்படிலாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் செய்யணும், நீ சொல்கிறது செய்யணும், ஓகே, அதுக்கு முதல்ல நீ தெளிவாக சொல்லணும். நீ அந்த டிக்னிட்டி டெக்காரமாக அதை நீ மெயின்டைன் பண்ணணும். நீமே இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் கத்த தானே செஞ்ச, இது ஏன் கேப்டன்சி, நான் தான் தலை, நான் சொல்கிறதா கேட்கணும். இஷ்டம் தான் கேளுங்க, இஷ்டம் இல்லைனா கேட்காதீங்க. ஏன்ப்பா ஒரு கேப்டன் இப்படியே பேசுவாங்க வந்தோடனே, சுற்றி இருக்க ப்ரெஷர் வரதான் செய்யும், ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். தப்போ சரியும் நீங்கள் அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். நியூட்ரலானும் போது உடனே டென்ஷன் ஆகிட்டீங்களேம்மா, ஒரு நாளைக்கே டென்ஷன் ஆகிருக்கீங்களே, எங்கள் பாரு எவ்வளோ அடியே தாங்கியிருப்பாங்க, அதுவும் பவரில் வந்தோடனே டென்ஷன் ஆகுறீங்களே. அந்த பொண்ணு பவர்லெஸ்ஸாக சுற்றி இருக்கவங்க சப்போர்ட் இல்லாமல் ஆடுது. அப்போ நீங்கள்லாம் ஒரு ஆள் எங்கள் பாரு முன்னாடி. ஸோ விக்கல் விக்ரம் அந்த வேலை கொடுத்தோன்னே கிட்டத்தட்ட அது என்ன ஸ்பை வேலை தான். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து அப்போ ஒட்டுறனான்னு யாரோ சொல்லுவாங்க, கெமி யாரோ சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் கிளாப் தட்டுருவாங்க. எல்லாரும் ஃபன்னாக தான் பண்ணுவாங்க. ஓ ஒற்றன் வேலையா, அப்போ வந்து விக்கல் விக்ரமுக்கு கிளாப் தட்டுருவாங்க.
உடனே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் ஃபன்னாக பண்ணாங்க. அவரு அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல. இன்னும் இந்த அம்மா இப்போ தானே சொன்னேன் யாரும் மார்க் பண்ணக்கூடாதுன்னு. எப்படி நீங்கள் அவரை வந்து அது மாதிரி ஒட்டுறன்னு சொல்லுவீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க. கெமியெல்லாம் எழுந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சபரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போல்லாம் இந்த அம்மாவுக்கு தப்பாக தெரில. பண்ணோடனே உடனே வேறு வழியில் இல்லை. ஏன்னா அது பார்வதி இவங்க பேசலாம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்து எழுந்து பேசினது கெமி, சபரி இவங்கெல்லாம் பேசினோடனே சரி ஓகே நான் வந்து இது மாதிரி வேணாம் பண்ண வேணான்னு பார்த்தேன். அது விக்ரம்க்கு அஃபண்ட் ஆகலைன்னா ஓகே அப்படின்னா இல்லை நானுமே ஃபன்னாக தான் எடுத்துக்கேன். எனக்கு ஒன்றும் அஃபர் அது பாரு சொன்னால் தானே அவருக்கு அஃபெக்ட் ஆகும். சபரியோ கெமியோ சொன்னால் ஆகாது இல்லை. அதனால வந்துட்டு அவருமே ஒன்று சொல்லணுன்னே இதுதான் சொன்னேன். அது நான் வந்து வெளியிலேருந்து எபிசோட் பார்த்துட்டு வந்ததுனால நீங்கள் கேவலமாக ஆடினதுனால அப்படி இருந்ததுனால எப்போ பாரு மார்க்கிங்கு கத்துறது செய்யறது அப்படின்னு பண்ணதுனால நான் இதுவுமே என் மைண்ட் செட்டுக்கு அப்படி தான் கொண்டு போயிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து எனக்கு அப்படி தோணுச்சு. மேபி எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். இது ஓகேன்னு சொல்லிட்டு சபரி அந்த இடத்துல அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வியானா சொல்லுவாங்க, இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது. ஏன்னா அந்த ஒட்டுறன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. கிண்டல் கூட பண்ணல, அது ஃபன்னியாக பண்ணாங்க. அவரே ஃபன்னியாக தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு விக்ரம். இவங்க தான் ஓவர் ஆக்ஷன் போட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க. திவ்யா தான் அது பண்ண வேணாம்னு சொல்லி 5 நிமிஷம் அவள் அதுக்குள்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கெமி வந்து அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. சபரி எழுந்து சொல்லுவாங்க. அப்போ தான் வியானா கேட்குறாங்க, இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது, யாரும் வாயில் கையை வச்சு உட்கார தேவையில்ல, இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பாரு எழுந்த சொல்லுவாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் பேசலான்னு. அப்போ பேசும்போது இந்த மாதிரி ஃபன்னியாக வருது செய்யுதுன்னா அது ஓகே தானே அப்படின்னும் போது அப்போது கெமி சொல்லும் போது கேட்பாங்க, சபரி சொல்லும் போது கேட்பாங்க. அதெல்லாம் எபிசோடில் வரல, ஐ மீன் ப்ரொமோவில் வரல. வியானா பேசினதும் பாரு பேசினதும் மட்டும்தான் வந்துச்சு. இந்த அம்மாவை கொஸ்டின் பண்ணால் இந்த அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாருவை ட்ரிகர் பண்ணால் பாரு ஒத்துக்கணும்னு சொல்கிற அதே கும்பல் பாரு ஹேட்டர்ஸோ அன்பு கேங் லவர்ஸோ இப்போ இந்த அம்மாவை கொஸ்டின் பண்ணாலும் இந்த அம்மாவுக்கு பிடிக்கலன்னா அப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்குல்ல, அவங்கவுங்க காட்டுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னும் போது இந்த அம்மாவோட டாலரன்ஸ் லெவல்லாம் ஒன்றும் ஜாஸ்திலாம் கிடையாது. பாருக்கு இருக்க டாலரன்ஸ் லெவல் அளவுக்கு இல்லை. பாருக்கு டாலரன்ஸ் லெவல்னு சொல்லும் போது அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து அவங்க திருப்பி வருவாங்க. அவங்களும் கத்த தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் கத்துனது சரின்னா பாரு 10 பேர் ஒன்றா வரும்போது ப்ரெஷர் பண்ணும்போது அவங்க அதை ஹேண்டில் பண்ணுற விதமோ இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. வெறும்னே நீங்கள் அவங்க ஒட்டுறன்னு சொன்னாங்க, சிரிச்சாங்க. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு? ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு வேலையும் நீங்கள் ஒரு தலையாக அந்த இடத்துல நிற்கிறீங்க, உங்களை இன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க. இல்லை நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அதை பார்க்குறீங்க, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் அது ஒரு ஃபன்னியாக தெரியுதுன்னும் போது எல்லாருக்குமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாருக்குமான வேல்யூஸ் எல்லாமே வேறு வேறுன்னும் போது மற்றவங்க வேல்யூக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற இடத்துல பாரு மட்டும் தப்புன்னு திருப்பி பாரு மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறது சரியில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இந்த ஒற்றன் விஷயமும் ஒன்று. இன்னொன்று வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு பிரிக்கிறதுலேயும் அவங்க கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்பயுமே வந்து இவங்க பிக் பாஸ் இப்படி தான் சொன்னார், தன்னிச்சையாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் வியானா பாரு மற்றவங்க எல்லாம் பேசும்போது அதையும் இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஸோ இவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், நான் தான் இங்கே தலை சொல்கிறத இஷ்டம் தான் கேளுங்க இல்லை கேட்காதீங்கன்னு சொன்னதெல்லாம் இவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட யாரும் பேசக்கூடாதுன்னு, முக்கியமாக பாரு பேசவே கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, நீங்கள் தானே ஹெல்த்தி கான்வர்சேஷன் சொன்னால் நீங்கள் ஒரு தலையாக வந்திருக்கீங்க, இப்படி அப்படின்னு இது எங்களுக்கு நான் வந்து இத்தனை வாரமாக நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு பிக் பாஸ் சொன்னது அப்படின்னு சொல்லும்போது உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. அடுத்த நிமிஷம் பிக் பாஸ் கவுண்டர் கொடுக்குறாருல, இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் தான் தனிச்சையாக முடிவு எடுக்கணும்னு. அப்போ நீங்கள் செஞ்ச தப்பை ஒத்துக்கணும் தானே. திருப்பி அதை சரி பண்ணுற மாதிரி பேசுனீங்கன்னா எல்லாருக்குமே ஈகோ இருக்குங்க, யாருமே அவங்கவுங்க செஞ்ச தப்பை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். ஆனால் அது ஸ்டார்டிங்கே ஒத்துக்கலனாலும் உடனே அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒத்துக்கலனாலும் அதுக்கப்புறம் உட்காந்து ரியலைஸ் பண்ணோங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது அந்த வீட்டில் யாருக்கும் கிடையாது, இவங்க வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்தவங்களுக்கும் சுத்தமாக கிடையாது. பெருசாக பார்வை தப்புன்னு சொல்லி அடித்து ஒரு கேம் ஆடலாம் தான் வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாளைக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது. மிஞ்சி போனால் சரக்கு இருக்கிற 4 நாள் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். இப்படி ஒன்று இருக்கா. இதுக்கப்புறம் வந்து இப்படி இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அதே லிவிங் ஏரியாவில் சபரி வந்து சொல்கிறாங்க, இந்த மார்க் பண்ண செஞ்சதால வெளில பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ வந்து இதே மாதிரி இப்போ அந்த ஒற்றன்னு சொன்னதும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அப்படிலாம் சொல்லும்போது சபரி வந்து சொல்வார், நீங்கள் நேற்று வந்தீங்க டாஸ்க் வைஸ் எல்லாரையும் வந்து நீங்கள் ஆடுற கேம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு எல்லாம் சொன்னீங்க, கேவலமாக வெளில போயிருக்கு, ஒன்றுமே வந்துட்டு வெளில ப்ராப்பராக போகலை அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அது அதோட முடிஞ்சிடுச்சு, அதோட விட்டுருங்க, திருப்பி சொல்லி டீமோட்டிவேட் பண்ணாதீங்க அப்படின்னு யார் சொல்கிறது? சபரி திவ்யா கிட்ட சொல்லுவார். அந்த லிவிங் ஏரியாவில் இந்த கேப்டன்சி பற்றி அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுகிற இடத்துல அதுவும் வரும். அப்போ நீங்கள் திருப்பி அதை சொல்லி எங்களை டீமோட்டிவேட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ வந்து நான் ஒன்றும் டீமோட்டிவேட் அப்போ வந்து பாரு எழுந்துக்க பார்ப்பாங்க. அப்போ வந்து முதல்ல அவர் பேசி முடித்து அவர் பேசின அப்புறம் பேசுங்கன்னா அப்புறம் அவர் பேசிட்டு உட்காந்துருவார். அதுக்கப்புறம் வந்து இவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு வருவாங்க. ஏன்னா பாரு நிற்க வைப்பாங்க கொஞ்ச நேரம். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, வெயிட் பண்ண வைப்பாங்க. நான் சொல்லி முடிக்கிறேன் அப்புறம் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாருக்கு ஸ்பேஸே கொடுக்காம. நான் டீமோட்டிவேட்லாம் பண்ணல, இருக்கிறத தான் நான் பார்த்தேன் சொன்னேன்னா சரி ஓகே, நேற்று டாஸ்க்கு கொடுத்தாங்க எங்களுக்கு செஞ்சோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ சபரி எழுந்து எதுக்கு சொல்கிறாருன்னா, கேவலமாக போயிருக்கு, குரூப்பிசமாக போயிருக்கு, நீங்கள் கேமே ஆடலை, கனி குரூப் நம்ம ஃபன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதை உறுத்துனதுனால தானே அவர் அப்படி சொன்னார்.
இந்த குரூப்பிசம் பேர் வெளில தப்பாக போயிருக்கு, திட்டு வாங்குறாங்க, மானம் போயிடுச்சு அப்படின்னு. அப்போது பாரு விஷயம்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வெளில தப்பாக போயிருக்குல்ல. அப்போ அந்த விஷயத்தை பற்றி திருப்பி திருப்பி உள்ளுக்கு பேசிக்கிட்டே இருந்து குரூப்பிசம் கூட பெருசாக பேசுறதில்ல யாரும். ஏன்னா அங்கே இருக்கிறதே மொத்தமே அந்த குரூப்பிசம் குரூப் தான் மெஜாரிட்டி. ஆனால் அந்த பாரு விஷயம்னு வரும்போது மட்டும் அங்கங்கே கும்பல் கும்பலாக உட்காந்துக்கிட்டு தனித்தனியாக உட்காந்துட்டு பேசுகிறாங்கல்ல. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, என் விஷயமோ என்கிட்ட சொன்னீங்க, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன், இல்லை நான் என்னமோ பண்ணிக்கிறேன், அது என் பிரச்சனை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என் லைஃபு என் கரியரு. நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே நீங்களும் மற்றவங்களும் நானும் அந்த 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 பர்சனை சொல்லிச்சு, நானும் அந்த பர்சனும் சம்மந்தப்பட்டு அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம் என்னமோ பண்ணிக்கிறோம் எங்கள் பர்சனல். இனிமேல் இந்த வீட்டில் அதை பற்றி இதுக்கு மேலே யாரும் பேசக்கூடாது, இது என்னோட விஷயம்ன்றதை நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ இதை பற்றி எனக்கு முன்னாடியோ பின்னாடியோ யாரும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்டை வச்சா என்ன தப்பு? சபரி அந்த குரூப்பிசம் பற்றி மானம் போதுன்னு கனியக்காக்காக, எஃப்ஜேக்காக, கெமிக்காக, ரம்யாக்காக சேர்த்து வச்சு ஒன்று பேசினார்ல. அப்போது அந்த பொண்ணுக்காக பேச யாரும் இல்லைன்னா அந்த பொண்ணு தனக்காக எழுந்து இனிமேல் என் விஷயத்தை பற்றியும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அப்போது அது பேசும்போது இவன் நடுவில் எழுந்துக்கிறான். யார்? அந்த புதுசு ரவுடி வந்திருக்கான்ல உள்ள அவன் பிரஜனு. அந்த இன்னொரு புது ராஜமாதாவோட ஹஸ்பண்டு அவன் வந்திருக்கான். அவன் எழுந்துக்கிறான். அப்போ வந்து பாரு சொல்கிறாங்க, நான் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண பேசணும்னு. அப்போ வெயிட் பண்ணுங்கன்னா அப்போ உடனே அவன் பிரஜன் வந்து என்ன சொல்கிறான்னா எகிரிட்டு வரான். திருப்பி அவன் ரவுடி கமருதீன் மாதிரி எகிரிட்டு வரான். அது அவங்க சொல்லட்டும், பேசக்கூடாது. ஏன்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சபரி பேசும்போது அவர் பேசி முடிச்சப்புறம் பாருவை பேச சொன்னீங்க. இப்போ பாரு பேசும்போது பாரு பேசி முடிச்சப்புறம் தானே நீ பேசணும். அப்போ வினோத் பக்கத்தில் சொல்கிறாரு, இப்போ தானே அவங்க சொன்னாங்க பேசி முடிச்சப்புறம் பேசணும், அது அவங்க சொல்லட்டும். எழுந்து நின்று பாரு பிரஜன் பாரு பக்கத்தில் அந்த சைடு வினோத் ஒன்று எகிரிட்டு வரான். அது அவங்க சொல்லட்டும் தலை. அவங்க சொல்லட்டோம்னா அப்போ என்ன கூட்டுக்கலவா நீங்கள் கேம் ஆடுறீங்களா? அப்போ அவங்க சொல்லட்டோம்னா அப்போ பார்வதி நீ உட்கார் ஃபஸ்ட்டு பிரஜன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரஜன் சொல்லிடுவாரா? அப்போ உங்களுக்கு ஒரு அப்போ அங்கே ராஜமாதா பண்ண அதே தான். உங்களுக்கு உங்கள் குரூப்புக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம். நியாயமாக பார்த்தா ஒருத்தர் 1 பை 1 சொல்லணும்னா பாரு சொல்லி முடிச்சப்பறம் தானே நீ சொல்லணும். அப்புறம் எதுக்கு நீ வந்து ஊருக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வர? அதையும் அவங்க சொன்னாலுமே தலை சொல்லட்டும்னா தலை உங்களுக்கு வக்காலத்து வாங்குமா? நீங்கள் வாழா இருப்பீங்களா தலைக்கு? நீங்கள் தலையாக இருந்தால் அவங்க வாழா இருப்பாங்க, அவங்க தலையாக இருந்தால் நீங்கள் வாழா இருப்பீங்க. எப்படி அந்த கனி குரூப்பில் இருந்த மாதிரியே? அதுலேயே பக்காவாக தெரியல என்ன குரூப்பிசம்னு. நம்ம நல்லவர் ஞானி ஏதோ பேசுகிறார், பார்த்துட்டு வரேன். நாமினேஷன் ப்ராசஸ் நல்லவர் ஞானியும் அதுக்கப்புறம் அந்த விக்கல்ஸ் விக்ரம் அந்த குள்ள நிறைய வந்து நிற்கிது. திவாகர் தான் சொல்லுது. ஏன்னா லாஸ்ட் வீக் நடந்ததான். லாஸ்ட் வீக் நடந்ததான் முடிஞ்சது பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் அவங்கவுங்க தேவைக்கு சொல்லிக்கிறீங்க, நாமினேட் பண்ணுவோம், திருப்பி அந்த லாஸ்ட் வீக் எடுக்கிறீங்கன்னா இது இந்த ஷோ அப்படி தாங்க போகும். அப்போது அது பாருக்கான ஒரு நியாயம், மற்றவங்களுக்கான ஒரு நியாயம், எல்லாருக்கும் ஒரு நியாயம் தான். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாரு செய்து மட்டும் தப்புன்னு சொல்கிறதுல பிரயோஜனம். எல்லாமே அந்த வீட்டில் வெஞ்சன்ஸோட தான் அலையிறானுங்க, எல்லாம் டாக்ஸிக்காக தான் இருக்கானுங்க. அதுக்கேற்ற பதிலடியே பாருவும் கொடுக்குதுன்னும் போது அந்த பொண்ணு மட்டும் பொறுமையாக போகிறதுக்கு, ஏன்னா அங்கே வடை சாப்பிட்டு போகிறதுக்காக வந்துச்சு. அந்த பொண்ணு வாயாடிட்டு கேம் ஆடுறதா வந்துச்சுன்னா அந்த பொண்ணு ஆடுது. அந்த பொண்ணு இருக்கு சாமர்த்தியம், வாயாடுது. உங்களுக்கு பாய்ஸ் இருந்தால் வாயாடுங்க, இல்லைனா கம்முன்னு இருங்க, அவ்வளோதான். அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவள் சொல்லுவாள் பாரு இந்த மாதிரி பர்சனல் பேசாதீங்கன்னு. அது பேசிட்டா உக்காந்துட்டா பேச வேணான்னு. அப்போ திருப்பி பிரஜன் அதை தான் எடுப்பார். நேற்று எங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்தாங்க, செஞ்சாங்க, பண்ணாங்க, நீங்களா வந்து தான் நைட்டு கேட்டிங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொன்னோன்னா அதெல்லாம் அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லவே இல்லை. நேற்று பேசணும் முடிஞ்சிடுச்சு. இது நான் ஒரு வீடியோலையும் போட்டிருக்கேன். நைட்டு வந்து பேசியிருப்பாங்க, ஓகே ஏன்னா கேட்டு தெரிஞ்சது சபரியும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன வெளில எப்படி போகுதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா திவ்யா அவங்கெல்லாம் உள்ளே வரும்போது பிரஜின்னா சபரியும் பார்வும் தான் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. வெளில எப்படி போகுது என்னன்னு அவரும் தான் ஆரம்பிப்பார். இவங்க பார்வும் தான் கேட்பாங்க எப்படி என்ன ஆச்சுன்னு. அப்புறம் நைட்லேயும் வந்து தனியாக வந்து பார்வும் திவ்யாவும் பேசுவாங்க. அப்போ எப்படின்னு சொன்னோடனே அவங்க அதை சொல்லியிருப்பாங்க, உங்கள் அம்மாலாம் இதை பார்த்து எப்படி நினைப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போதைக்கு அவங்க டவுன் ஆவாங்க. திருப்பி காலையில் வந்து நான் அது ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்போ பாருக்கும் திவ்யாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். அந்த இடத்துல உண்ணாவிரதம் இருக்கியா, ஸ்ட்ரைக் பண்ணுறியான்லாம் கேட்டு ட்ரிகர் பண்ணி விட்டது திவ்யா தான். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நைட்டு பேசிட்டோம், நீங்களும் அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டீங்க, நானும் பேச வேணாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு வந்து கேட்குற அந்த கான்வர்சேஷனை ஏன் இப்படி வேறையாக மாற்றுறீங்க, இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் திருப்பி வந்துட்டு அங்கங்கே அவங்கவுங்க பேசுகிறத அவங்க பார்த்துருக்காங்க. வெளில அங்கே பிரஜனும் சாண்ட்ராவும் பேசுவாங்க, இவங்க திவ்யாவும் போய் அங்கே பேசி இவங்க கிட்ட பாருகிட்ட பேசிட்டு காலையில் பாருகிட்ட பேசும்போது வியானா பக்கத்தில் இருப்பாங்க, திவாகர் பக்கத்தில் இருப்பார். பேசிட்டு பிரஜன் சாண்ட்ரா கிட்ட போய் பேசினது இவங்க தான். இப்போ கேப்டன்சியாக இவங்களே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொன்று இருக்குல்ல, இந்த விக்கல்ஸ் விக்ரம் அவ்வளோ வேலையாக போட்டிருக்காங்களே, அந்த ஆள் என்னத்தை சொல்லுவான்னு தெரியும். அவனுக்கு வந்து பார்வை தான் அவனுக்கும் டார்கெட் பண்ணணும். அவனுக்கும் கேம் ஆட போய்ஷி கிடையாது. பார்வை பார்த்தா அந்த வீட்டில் பாதி பேருக்கு பொறாமையாக இருக்குது. அந்த பொண்ணு தான் கண்டென்ட்டில் வருது, அந்த பொண்ணு தான் ப்ரொமோவில் வருது, அந்த பொண்ணு மட்டும் தான் கேம் ஆடுதுன்னு ப்ரொமோவில் இருக்குது. உங்களுக்குலாம் போய்ஷி இல்லைனா அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? போய்ஷி இருந்தால் முன்னாடி நின்று தைரியமாக ஆடுங்க. நீங்கள் ஆட மாட்டீங்க, அந்த பொண்ணு ஆடுது. அதுக்கு அவன் என்ன பண்ணுவா? இல்லை உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ வந்து அப்போ எல்லாரும் யார் யார் எங்கே பேசுகிறாங்களோ அதை பற்றி என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லும்போது திருப்பி இவ பேர் நம்மளே பார்க்குறோம்லங்க, கேமராக்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் பாரு பற்றி பேசாத இடம் இருக்கா? அப்போ இப்போ சும்மா இருந்த வாய்க்கு வெத்தல்பா கிடச்சிதுங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேறு கிடச்சிருச்சு அப்படின்னும் போது இந்த பிரஜின் சாண்ட்ரா திவ்யாலாம் உள்ளே வந்து இப்படி பேசுகிறாங்கன்னும் போது அப்போ பேசாமல் இருப்பீங்க அந்த பொண்ணை பற்றி. அதுவும் அந்த பொண்ணிகிட்டே டேரெக்டாகவும் பேசுகிறீங்க, பின்னாடியும் பேசுகிறீங்கன்னா அப்போ அந்த பர்சனலாக பேசாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. என்ன தப்பு இருக்குது?
அப்புறம் இதுக்கு மேலே பேசினா வந்து கிழிஞ்சிடும், மற்றதெல்லாம் இன்னும்லாம் பேசினா பார்த்ததெல்லாம் பேசினா கிழிஞ்சிடும்னு வேற அவன் சொல்கிறான். என்ன கிழிஞ்சிடும் எனக்கு புரியல. அப்போ அவன் கமர்லாம் என்ன பண்ணுறான் இதுக்கெல்லாம்? ஏங்க ஏஜோ கடிச்சது அவன், கையில் எழுதி காமிச்சது அவன். அந்த பொண்ணு அதுக்கு எதிர்த்து நின்னுச்சிட்டாங்க, பேசாத அந்த பொண்ணு தப்புனா, நான் சொல்லிட்டேன் அது சென்சிட்டிவான விஷயம்னு. இன்னைக்குமே அந்த பொண்ணு அதான் சென்சிட்டிவான விஷயம், என் பர்சனல், என் ஃபேமிலி எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என் கரியர். இதை பற்றி யாரும் பேசாதீங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அது இன்னும் மற்றதெல்லாம் பேசினா கிழிச்சிடும். அவ்வளோ உனக்கு மானம் போதுடா, நீ எதுக்குடா வந்த? அந்த சொல்லுச்சுல்ல அந்த திவ்யா பொண்ணு, இவங்க கூட ஆடுற தகுதிலாம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வீட்டை விட்டு வெளில போனான். அதுக்கு முதல்ல அந்த பிரஜன் தான் போனோம். அவன் சொன்னா என்ன சொன்னான் அவன் அந்த வார்த்தையை? மற்றதெல்லாம் பேசினா இன்னும் கிழிஞ்சிடும்னா, அவ்வளோ உங்களுக்கு பேசினா கிழிஞ்சிடும்னு மான கௌரவம் குறைஞ்சதுன்னா, குடும்பத்தோட ஏன்பா வந்து கேம் ஆடுற? புருஷனும் பொண்டாட்டியும் அதே சம்பளத்துக்கு தானே வந்திருக்க நீயும், அதே செலிபிரிட்டின்னு ப்ரூஃப் பண்ண தானே வந்திருக்க, அதே பாராட்டுக்கும் புகழுக்கும் அதே ஃபேமுக்கும் தானே நீயும் வந்திருக்க. அப்போ உனக்கு தகுதி இல்லாதவங்க கூட கேம் ஆட இஷ்டம் இல்லைன்னா, உனக்கு அதை பேசினாலே தகுதி போயிடும்னா, அப்போ வெளில போ நீயும் பொண்டாட்டியும். அப்படிதான் நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது. ரொம்ப ஓவரா தான் ஆடிட்டு இருக்கானுங்க. ஆத்திரமா வருது. திருப்பி உங்களுக்கு கேவலமான ஸ்ட்ராட்டஜிய வச்சுக்கிட்டு உள்ள வந்த பொண்ணு பேசாதுன்னு சொன்னா விட்டுறணும்ல. அப்ப உங்களுக்கு என்னன்னா, கமருதீன் வந்து இவங்க கிட்ட வந்து பேசி சாரி அதே மாரி அவங்க சாரி கேட்கறாங்க, கேட்கல. அவங்களுக்குள்ள அத பேசிக்கிறாங்க. நீ சாரி கேட்டு இந்த விஷயத்த விட்டுருன்னு இவ சொல்லியிருக்கா, திவ்யா. அதுக்கப்புறமா நைட்டும் பேசி அவங்க கமருதீன் அத பத்தி வீடியோ போட்டுருங்க. சாரி கேட்டு பேசியாச்சு. நீ காலையில வந்து அவன் கமருதீன் பயந்தாங்கொல்லியாட்டம் பயந்துட்டான். வெளில எப்படி போச்சு பேருன்னு. அப்போ இவ வந்துட்டு நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். நான் தூங்கி அதான் அந்த பொண்ணு தூங்கி எந்திச்சோனே ஃப்ரெஷ்ஷா வந்துருது. நான் வந்து என் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்ட்ராங்கா வரேன். நான் எதுக்கு டிஸ்டர்ப் ஆகணும்ன்றது திருப்பி அந்த பொண்ணு கம்பேக் குடுத்துச்சு. அது இவனுங்களுக்கு பொறுக்கல. அப்ப நீ எப்படி வந்து உள்ள நான் சொன்னது உனக்கு குத்தாம நீ வந்து கம்பேக் குடுப்ப இவ்ளோ ஸ்ட்ராங்கா? அப்படின்றது உங்களுக்கு உள்ள குத்துது, கொடாயுது. ஒரு பொண்ணு டவுன் ஆயி பிரேக் ஆயிருந்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸ்ட்ராங்கா எழுந்து வந்தா பிடிக்காது. இல்லையா? அது கண்ண உறுத்துது, உள்ளுக்கு உறுத்துது, அது உங்க மூளைய உறுத்துது. அப்ப அந்த பொண்ணு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ உடைக்கணும்னு பார்க்குறீங்க. அதுக்கு தான் அந்த பொண்ணு நொய் நொய் நொய்ன்னு நோண்டிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு நான் திருப்பி குடுப்பேன்டா, தாங்குவேன்டா அப்படின்னு அடிக்கிறாங்க. பாரு நாங்கலாம் உங்க கூட இருக்கோம். நீங்க அடிச்சு விளையாடுங்க. அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. தேங்க் யூ கைஸ்.